ஒரு சின்ன யோசனை உங்க மனசுல ஒரு பொறி மாதிரி தோணுனது. ஆயிரக்கணக்கான மக்களத்தோட ஒரு சக்தி வாய்ந்த கதையா எப்படி மாறுதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் தமிழ் குறும்படங்களோட மேஜிக். இன்னைக்கு சிறந்த தமிழ் குறும்பட தலைமுறையோட உலகத்துக்குள்ள ஒரு பயணம் சூட்டிட்டு போக போறே. இங்க ஆர்வம் படைப்பாற்றலோட சேருது. ஒவ்வொரு காட்சியும் டைட்டில் கார்டு ஓடி முடிஞ்ச பிறகும் மனசுல நிக்க ஒரு கதைய சொல்லுது. தமிழ் குறும்படங்க சமீப காலமா ரொம்பவே பிரபலமாகி இருக்கு. புது குரல்களுக்கும் உண்மையான உணர்ச்சிகளுக்கும் ஒரு துடிப்பான தளமா மாறி இருக்கு. இது பெரிய பட்ஜெட்டோ இல்ல ஆடம்பரமான இடங்களோ கிடையாது. இது மனசு சம்பந்தப்பட்டது. இளம் திரைப்பட இயக்குனர்க பெரும்பாலும் ஒரு போன ஒரு கனவு மட்டுமே வச்சுக்கிட்டு கதை சொல்லுனா என்னன்னு மறுபரிசீலனை செய்றாங்க. காதல், இழப்பு, நட்பு, நம்பிக்கை, இந்த படங்களுக்கு பின்னாடி இருக்கிற தலைமுறைய பத்தி பேசுவோம். இந்த படைப்பாளிகள் ரொம்ப தைரியமானவங்க. விதில மீறவும் புது ஸ்டைல பரிசோதிக்கவும் தெரியல என்ன சாத்தியன்னு சவால விடவும் அவங்க பயப்படுதில்லை. அன்றாட வாழ்க்கையில அழை கண்டுபிடிச்சு சாதாரண தருணங்களை மறக்க முடியாத சினிமாவா மாத்துறாங்க. இந்த கதைகள் மக்களோட எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அதோட உண்மைத்தன்மைதான். இந்த படங்களை பார்க்கும்போது உங்களையே அதுல பார்ப்பீங்க. சிரிப்பு, வலி, கனவுகள், இது ஒரு கண்ணாடிய பார்த்து உங்க சொந்த பயணத்தையே அதுல பிரதிபலிச்சு பார்க்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த தலைமுறையோட சக்தி. அவங்க உங்களை உணர வைப்பாங்க. அதனால நீங்க இன்னும் தமிழ் குறும்படங்களை பார்க்க ஆரம்பிக்கலைன்னா இப்பதான் சரியான நேரம். உள்ளே போங்க, புது குரல்களை கண்டுபிடிங்க. இந்த கதைகள் உங்களை நெகிழ வைக்கட்டும். ஏன்னா இந்த தலைமுறை வெறும் படங்கள் மட்டும் இருக்கலை, அவங்க கதை சொல்லும் கலையோட எதிர்காலத்தை ஒவ்வொரு குறும்படமா உருவாக்கிட்டு இருக்காங்க.